உங்கள் மேலே மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, போகிற போக்கில் பண்டிட் அவர்கள் விஜய் நீங்கள் பெரிய முதலமைச்சர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது பை ஃப்ளூக்கு நடந்திருக்கலாம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது முதலமைச்சராக அவருடைய 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும், 5 ஆண்டு நிறைவு செய்வாரா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. சார் 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா இறந்த போதுங்க, 2017 வித்தின் 6 மந்த்ஸில் பிஃபோர் ஜூனுங்க நான் தலைவர் ரீச் பண்ணுற ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அஜித் சார் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். இவங்க 2 பேரும் அரசாளக்கூடிய யோகம் உள்ளவர்கள். அஜித் சாருக்கும் முதலமைச்சர் யோகம் இருக்குன்றீங்க. இப்போ கூட அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கும் பயன்படுத்த அவங்க இஷ்டம். இப்போ கூட இருக்குது அஜித் சார் முதலமைச்சர் யோகம் இருக்குது. ஆனால் அவர் ஜாதகத்தில் அதை எடுத்துக்க மாட்டார். ஒரு 2 விதம் இருக்குது. கிஃப்டடுங்க. இப்போ குக் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, குக் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள் இருப்பான். குக் பண்ணி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. குக் பண்ணி சாப்பிட்ற எங்கள் தலைவர், குக் பண்ணாமலே போகிறவர் அஜித் சார். இது நான் 2017 அப்ரோச் பண்ணுற போது அவர் சைட்லேருந்து, அஜித் சார் சைட்லேருந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பதிலாக வந்துச்சு. ஓகே, மேபி அந்த பரசுராம் டெண்டல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் மூலமாக அப்ரோச் பண்ணேன் சார். ஓகே ஓகே. அதனால் நான் நீண்ட காலமாக விஜய் சார் தான் சிஎம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் சார். நான் திடீர்னு போன போக்குள்ள சொல்லிட்டு போகல. ஓகே, 2026 இவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார்னு நான் 8-9 வருஷமாக இப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க சார் சிபி ராதாகிருஷ்ணன், அவர் முதல் கூட சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்களுக்கும் திரு அஜித் அவர்களுக்கும் 2 பேருக்குமே சிஎம் ஆகிற யோகம் இருந்தது. ஆமாம். அஜித் அவர்கள் வேண்டாம் என்று விலகி நிற்கிறார், விஜய் அவர்கள் வேண்டும் என்று அதை எடுத்துக்கொண்டார். ஆமாம், அவருடைய சென்ஸ் ஜனங்களை ரீச் பண்ணுற சென்ஸ். அஜித் சார் சென்ஸ் அவர் இண்டிவிஜுவலாக வாழக்கூடிய ஒருவர். ஜனக்கூட்டம் இல்லாமல் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு அப்படின்னு வாழ்கிற ஒரு மனிதர். தனிப்பட்ட ப்ரொஃபஷன். இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறாரு, பைக் ரேஸுக்குள்ள போகிறாரு. இது ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ப்ரொஃபஷன், அவரும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ அவருக்கு பப்ளிக் லைஃப்பில் வரக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் தலைவருக்கு இஷ்டம் இருக்குது, வந்துட்டார். ஒருவேளை திரு அஜித் சார் அவர்கள் பப்ளிக் லைஃபுக்கு வர ஆசைப்பட்டா அவருக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய யோகம் இருக்கா? இப்போ தலைவர் இருக்கிறனால நான் சொல்கிறேன் சார், அஜித் சாரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணால் இட் கேன் பி 1/3 or 1/4 ஒன்று தான் சார். இப்போ இப்போ நம்ம தலைவர் இருக்கார், இப்போ அஜித் சார் போட்டிக்கு வரப்போகிறாருன்னா அது 1/3 or 1/4 தான். அதனால் அது நடக்காது சார். ஆக்சுவலி தலைவர் ஜாதக பிரகாரம் ஒரு போட்டி இல்லாத அடுத்த 40-50 வருஷம் வாழ போகிறார் சார். 40-50 வருஷம் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரி அக்ராஸ் 50 years அவர் 100 வருடம் கடந்து வாழ்வார் சார். அவருக்கு தோல்வி முகம்னே ஒன்று கிடையாது சார். நீங்கள் செய்தி தொடர்பாளராக இருந்தீங்க தாவேகாவுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் அரசியல் பிரிவு ஆலோசகராக மிக முக்கிய பதவியில் முதலமைச்சருக்கே அரசியல் பிரிவு ஆலோசகராக நியமிக்கப்படுறீங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க சார்? நீங்கள் எனக்கு அரசியல் தெரியும். இன்றைக்கி டிவிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ இல்லைங்களா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எஸ், ஒரு சமயத்தை தவிர. எஸ். ஆனால் நான் 2001 அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை ஒரு 5-6 பேர் தான் நான் தான் நியமித்தேன். அவங்க இந்த மாதிரி கேட்ரஸ், இந்த மாதிரி பீப்புள், அவங்களுக்கு இந்த மாதிரி திறமை இருக்குன்னு. எப்போ 2001 25 years பிஃபோர். ஓகே. அதன் பிறகு ஜெயலலிதா கூட ட்ராவல் ஆகிறேன். ஜெயலலிதா அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றது செல்லாதுன்னு. அன்றைக்கி இன்னொருத்தர் பதவி ஏற்கணும். அன்றைக்கி சேமா வேலுசாமி நான் தான் அம்மாட்ட சொல்கிறேன், நீங்கள் இறங்குற பொழுது மினிஸ்ட்ரி 27 26,000 இட்ஸ் நாட் அ குட் நம்பர். வில் மேக் சேமா வேலுசி இன்ட்டு சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க. 21 September 2001 அன்றைக்கி சேமா வேலுசாமி பதவி இருக்கிறார். அப்போ அன்றைக்கி நான் தான் சேமா வேலுசாமி டிசைட் பண்ணேன். அம்மாவோ சின்னம்மாவோ சசிகலாமோ முடிவு பண்ணல, நான் பண்ணேன். அப்போ அன்றைக்கி எப்படி அம்மா ஏற்றுட்டாங்க ஜோசியார்னாவா? இல்லை. என்னுடைய அபிப்பிராயம் அரசியல் ரீதியாக சரியாக இருக்குது. அப்போ 2001 2006 அப்படி இருந்தேன். அதன் பிறகு அத்வானியோட ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கேன். அவர் வீட்டில் தூங்கியிருக்கேன், அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். 2009 எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் த்ரூ த கண்ட்ரி அத்வானி ட்ராவல் பண்ணுறோம், நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2009 குஜராத்தில் காந்தி நகரில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒரு டைனிங் டேபிளில். அந்த இடத்துல நிறைய விஐபிஸ் நின்றுருக்காங்க. அது வெளியே சொல்லக்கூடாது எந்த விஐபின்னு. அவங்களாம் இன்றைக்கி நின்றுட்டு இருந்தான். நாங்கள் நின்று உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்க தான் இந்தியா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கல்ச்சரை அப்போ எப்படி அத்வானி ஜோசியை எனக்கு கூட்டி சுற்றி தெரிஞ்சாரா? இல்லை, நான் பேசுகிறது அவருக்கு பிடிக்குது. யாராச்சும் ஒரு சண்டைக்கு போனாலும் நான் போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஒரு பாலிட்டிக்ஸில் தகராறு வருது. அன்றைக்கி பார்த்தோன்னா சார், ஃபஸ்ட்டு ஒரிசானுடைய சிஎம் வாபஸ் வாங்குறார் 2009 பிஜேபி கட்சிட்டு வெளியே போயிட்டார். அது ஒரு பெரிய பின்னடைவை தருது. அப்போ நான் தான் அவரை கவுன்சிலிங் பண்ணுறேன். அவசரப்படாதீங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் விமர்சனம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைங்கிறேன். அப்போ சரியான நேரத்தில் நான் பொலிட்டிக்கல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குது. அது என் தலைவனுக்கு தெரிஞ்சிருக்குது. என் தலைவருக்கு என்னுடைய மற்ற அறிவு தெரியும், பகுத்தறிவு தெரியும். ஒரு 2 பணக்காரனை கொண்டு வந்து நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் விட்டுட்டேன், எலான் மஸ்க் மாதிரி. அந்த 2 பணக்காரன் அங்கே இருக்கிற தொழிலெலாம் செய்கிறான், அவனோட இண்டஸ்ட்ரீஸ் அங்கே போட்டுக்கிறான். ஆளுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்.
நான் என்ன கண்டிஷன் போடுறேன், அந்த 10,000 கோடி ரூபாயில் உனக்கு லாபம் வரும்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2,000 கோடி, அதில் 1000 கோடி ரூபாய் இங்கேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணு, வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டுடலாம், அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் நீ ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுத்து நீ மெயின்டைன் பண்ணிடணும். எல்லா புவர் பீப்புளும் ஹெல்த்தோடு இருக்கிறக்கும் கேரோடு இருக்கும் நீ பார்த்துக்கணும். எல்லா புவர் பீப்புளுக்கான எஜுகேஷனை ஏற்றுக்கிறியா, இந்த கண்டிஷன் ஒத்துக்கிறேன், நீ கொண்டு வந்து விடலன்னு சொன்னேன்னு அவன். அப்போ என்கிட்ட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தூக்கி 2 பணக்காரனை கொடுத்துலாங்கிறேன். ஆனால் அந்த பணக்காரன் நமக்கு காரணம் பண்ணலாங்கிற நான். அப்போது இந்த மாதிரி 100 பணக்காரனை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இறக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு சுபிச்சமாயிரும். அவன் இங்கேருந்து லாபம் தூக்கிட்டு அவன் நாட்டுக்கு புறக்கூடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நிறைய கருத்தியல்கள் என்னால் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதற்காகத்தான் எனக்கு கூட வச்சுக்கிட்டாரே ஒழிய ஒரு சாதாரணமான ஒரு ஜோதிடம் அப்படி தான் இருந்தால் கூட சாதாரணமான ஜோதிடம் இது கிரேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜி. அது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம தனியாக ஒரு நாள் பேசலாம். இது ஒன்று அஸ்ட்ராலஜி ஒன்றும் நார்மல் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு சுனாமி போல ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்படி திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க சார்? அதாவது தலைவிதி வலுத்த ஆண்டவன் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவகுமாரன்னு அஸ்ட்ராலஜிலாம் இருக்குது சார். ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு 13 நிமிடத்தில் அவர் பிறக்கிறார் சார். அவருடைய பர்த் அந்த 22 ஜூனில் அந்த பர்டிகுலர் 13 மினிட்ஸுங்க இனிமேல் ரிப்பீட் ஆகாது. இனிமேல் இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு பிறப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது ஒரு அதிசய பிறப்புன்னு எனக்கு தோணுச்சு. இவர் உண்மையாலுமே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கான வந்த ஒரு தேவதூதனாக எனக்கு பட்டுச்சு. இந்த அதிமுக திமுக சரியாக அந்த அரசாங்கத்தை எடுத்துகிட்டு போகல. இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியை இவர் வருவார்னு எனக்கு தோணுச்சு. அதை சொல்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அக்செப்ட் பண்ணுற மனசு அவருக்கு இருந்துச்சு. அவ்வளோதான் சார். ஜெயலலிதா அவர்களுடைய விக்டரியை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க 1991க்கு முன்னாடி. ஆமாம் சார். அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. ஆமாம். உங்களுடைய அதாவது 94லேருந்து 96 அவங்க நெருக்கடியான ஒரு காலகட்டம். ஆமாம் சார். பிறகு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. ஆமாம். உங்களுடைய அட்வைஸை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களா அல்லது புறக்கணிச்சாங்களா? இல்லை, அவங்க எப்படின்னா சார் அட்வைஸை ஏற்றுக்கிறத விட ஜஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க டிசிஷனாக எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஓகே. அப்படி எடுத்துக்கிறதா இதெல்லாமே. ஓகே. நீங்கள் வந்து 91 ஜெயிக்கிறது அது சவதிசை சனி புத்திங்கிற, 96 தோக்கிறது அது ராகுதிசை ராகு புத்திங்கிற, 2012 குருதிசை குரு புத்தி மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொன்னேன். ஓகே. போனாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாங்களா நீங்கள்? அவங்க கோவப்பட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பிகினிங்கில் எப்படி ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொன்னீங்கன்னு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ ஜெயிலையோ இருக்கலாம் நான் சொன்னேன். ஓகே. கஸ்டடியில் இருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் சொன்னேன். ஓகே. அது திரும்ப நடந்துச்சுக்கலாம் இல்லை சார்? 2012 நடந்துச்சே. ஓகே. அவங்களுடைய குருதிசை குருபத்தில் நடந்துச்சு 12 அல்லது 14. மக்கள் வெளியே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கணிப்பு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தவறி விட்டது. அங்கே தான் உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உள்ள ரேப்போ கட்டாச்சு. எதுவுமே தவறல சார். சார் 2004 40 தொகுதியில் நாங்கள் தோற்றோம் எம்பி எலெக்ஷனில். அப்போது நான் கூட ஹாப்பியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போ அந்த டைமில் நான் என்ன கணிச்சிருப்பேன்? ஒருவேளை நான் தவறாக கணிச்சிருந்தேன்னா 2004 நான் வெளியே வந்திருப்பேன்ல. ஓகே. 2006 அவங்க வந்து 66 சீட்டை நம்ம ஜெயிக்கிறாங்க. அன்றைக்கி நான் வெளியே வரலையே. ஓகே. ஐ கேம் அவுட் பை 2007 ஆக்சுவலி. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தவறுனா அவங்க அன்புமயமான பெண்மணி சார். ஓகே. தன்னை சார்ந்தவங்க தவறு செய்கிற பொழுது அதை வந்து தண்டிக்காமலோ அல்லது கண்டிக்காமலோ விட்டுட்டாங்க. யாரை சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சார் ராவணன் மாதிரி ஆட்கள். ஹீஸ் எக்ஸ்பைர்ட் ஆக்சுவலி. நான் கன்வீனியண்ட்டாக அந்த பேரை சொல்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஜனங்க தப்பு செய்கிறாங்க, ஸ்டில் நம்ம பையன் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டாங்க. ஓகே. அது ஜனங்க அப்படி விடுவாங்களா? ஓகே. அதான் சார். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டு வைக்கிறேன். நான் ஒரு சில கேள்வி கேட்க போகிறேன் உங்களை. நீங்கள் சொல்கிறத வச்சு உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழக மக்களே தீர்மானிக்கட்டும். இப்போ நம்ம 2026 பேசுகிறோம். 2027க்குள்ளே மிகப்பெரிய தோல்வி அடையவிருக்கும் அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் யார்? அது ஆளுங்கட்சியாக சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக சேர்ந்தவங்களாக இருக்கலாம். உங்களுடைய கணிப்பை பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது உங்களுடைய கணிப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர் பொதுமக்களே வந்து தீர்மானிக்கணும். சார் நம்ம எடப்பாடி அண்ணன் வந்துங்க இவங்களுக்கு அதாவது சாருக்கு அடுத்து ஒரு தலைவராக எடப்பாடி அண்ணன் ஜாதகம் யோகமெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் மாறிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேன் நான் வைப்போம் ஆக்சுவலாக. அந்த உப தலைவருடைய யூனிட் இல்லாத ஒரு ஆள். இதே நம்ம ஸ்டாலின் ஐயாவும் நம்ம இவர் இருக்காங்க உதயநிதி, அவங்க நிறைய டீமோடு இருக்கிற
அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு டீமோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருடைய புதன் திசை சுக்கிரபுத்தியில் ஒரு சிஎம் ஆயிடுவார்னு ஒரு பேச்சு போது எங்கிட்டலாம் கூட பேசுகிறாங்க. அவர் ஆக மாட்டார்னு சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஈவன் 3rd பிளேஸுக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவர் ஜாதக பராமரிச்சா அந்த புதன் திசைங்கிறது வேல்யூ இல்லை. இனிமேல் ஒரு லாங் லைஃபுக்கு இருந்து ஒரு பெரிய அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவர் சிஎம் ஆவார்னு சொல்லி அவரை நம்ப வச்சுட்டாங்க. இப்போ நான் எப்படி நம்ம சார்கிட்ட சொல்கிறேன், இந்த எதிர்காலம் வந்து இவர் கையில் தான் இருக்குது, அடுத்த 50 வருஷத்துக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் எடப்பாடி என்ன இந்த ட்ரிப்பு முதலமைச்சர் ஆவாருங்கிற காரணம் இல்லை. இப்போ பிஜேபியிலே நிறைய பேர் எங்கிட்ட பேசுனாங்க, நீங்கள் வந்துட்டு 2 வருஷத்தில் சிஎம் சீட்டை பிடிச்சிட்டு போயிடுவீங்க, நாங்கள் விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களாலாம் கேட்ட ஆட்கள் இருக்காங்க. பிஜேபி தாவேக்காவை மிரட்டினாங்க இல்லை கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க. அப்போ இப்போ தான் கட்சியாக இருந்துச்சு உடனே சிஎம் சீட்டு வேணுமாண்ணா, இதானே சார் நியாயம் இருக்குது? எப்போ வேணாலும் கட்சியாக இருப்போம், எப்போ வேணாலும் ஆசைப்படுவோம். அவர் வந்து எபோ 70 இயர்ஸ் இருக்குது, அவர் தான் இதுக்கு டிசர்வ்டுனா இது ஜனங்க தானே சொல்லணும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஜாதகம் பலவீனம் சார். இந்த 26, 27 அவருக்கு இனிமேல் சோதனை தான். அதுக்கப்புறம் மீண்டு எழுவாரா? கஷ்டம் சார். அப்போ திரு எடப்பாடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சுதான் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி தான் தோணும் சார். நான் நிறைய பேர் சொன்னேன், 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார், ஜெயலலிதா இறந்ததுலேருந்து அதிமுக இனிமேல் மதிமுக. ட்ரூ, 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ சொல்லலைங்க. என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு, அதிமுக இனிமேல் மதிமுக. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.